ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் பியானோ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு வாசிக்கிறீங்க, பட் எனக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளூயண்ட் வரும், ஒரு ஃபிங்கர்லேயும் ஒரு கோஆர்டினேஷன் வரும், ஒரு டைமிங்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்கன்னா குரோமேட்டிக் ஸ்கேல். குரோமேட்டிக் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம இந்த 3 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கீபோர்டில் இருக்கிற எல்லா கீஸுமே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி எப்படி கீபோர்டில் இருக்கிற எல்லா கீஸுமே யூஸ் பண்ணுறது, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கீஸ்க்கு எல்லாமே நம்ம 3rd ஃபிங்கர் மட்டும்தான் வாசிக்கணும். அது இல்லாமல் ஒயிட் வரும்போது தம் ஃபிங்கர் வாசிக்கணும். இந்த 2nd ஃபிங்கர் எங்கே வரணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த ஒரு ஆக்டிவில் சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாசி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் தம்பை வச்சுட்டேன், அப்புறம் 3. ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தம் ஃபிங்கர் அண்ட் 3rd ஃபிங்கர் தான். ஸோ தம் ஃபிங்கர் பிளாக்குக்கு 3rd ஃபிங்கர், தம் ஃபிங்கர் பிளாக்குக்கு 3rd ஃபிங்கர், அகைன் மறுபடியும் தம் ஃபிங்கர். எனக்கு இந்த 2 ஒயிட் கீ ஒட்டுக்கா வரும்போது மட்டும் நான் 2nd ஃபிங்கர் யூஸ் பண்ணுவேன். 2nd ஃபிங்கர் எங்கே யூஸ் பண்ணுறோம்? எங்கெங்கெல்லாம் 2 ஒயிட் கீ வருதோ அது 2nd நோட்டில் மட்டும் நான் 2nd ஃபிங்கர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த 3 ஃபிங்கரோட சீக்ரெட். ஓகே, வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், 3rd ஃபிங்கர், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், 3rd ஃபிங்கர், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், தென் 2nd ஃபிங்கர், மறுபடியும் பிளாக்கு 3rd ஃபிங்கர். பிளாக்னாலே 3rd ஃபிங்கர் தான், மறந்துடக்கூடாது. அகைன் தம் 3, ஸோ இப்படி நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த தம்பை எங்கே வைக்கிறேன்னா, இந்த ஆக்டிவ்ல இருந்து இங்கே கடைசி வரைக்கும் நான் வாசிக்க போகிறோம். ஸோ தம் 3, தம் 3, முடிச்சாச்சு. இப்போ அப்படியே பேக் வரணும். நம்ம போகும்போது என்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி வரும்போது அதே ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். ஸோ 2nd அப்புறம் தம் 3, தம் 3, தம் 3. இங்கே தம்பை வச்சுட்டு 2 வைக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி க்ராஸாக வரக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ 3க்கு அப்புறம் 2nd வச்சுட்டு தம்ப் வைங்க, 2nd வச்சுட்டு தம்ப். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். எல்லாருமே குழந்தைங்க முதல் கொண்டு இதை ரொம்ப ஈஸியாக வச்சுருவாங்க. ஸோ நீங்களும் ஸ்டார்டிங் ட்ரை பண்ணுங்கள், வரட்டு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும். இன்னும் ஃபாஸ்ட்டாக வாசிக்கலாமா? ஓகேங்களா? ஸோ ஸ்லோலேருந்து ஃபாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்போது இதையே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்லேயே அதே மாதிரி தான் தம் 3rd, தம் 3rd. இந்த 2 ஒயிட் கீ வரும்போது 2nd அண்ட் தம் ஃபிங்கர் வாசிப்போம். அதாவது இப்படி வரும்போது நம்ம ஃபிங்கர் ஆர்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2nd தம் 3, தம் 3, தம் 3. ஸோ இதுலேயும் சேம் அதே ஆர்டர் தான் உங்களுக்கு. சாரி, பேக் வரும்போது தம்ப் வச்சுட்டு 2nd ஃபிங்கர் வைக்கணும். ஓகேங்களா?
சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ரைட் ஹேண்டு, இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டு, நீங்கள் என்ன ஒரே ஹேண்டில் ஃபுல்லாக வாசிக்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸில் நமக்கு எல்லாமே வாசிக்க தெரியணும். அதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன் நான். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி சேர்ந்து வாசிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆக்டிவே நீங்கள் ரைட் ஹேண்ட் ட்ரை பண்ணணும். சப்போஸ் இது 2 வாசிக்கிறீங்கன்னா இங்கே லெஃப்ட் இங்கே ரைட் அப்படி வாசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த ஆக்டிவ் கை வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவ் லெஃப்ட்னா அடுத்த ஆக்டிவ் ரைட் ஹேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் தாம் நம்ம சிங்கிளாக நம்ம ஒவ்வொரு ஹேண்டும் தனித்தனியாக என்ன வாச்சோமோ அதே தான் இப்போ சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகே, 1 3 1 3. ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகும்னா எனக்கு ரைட்டில் தம் ஃபிங்கர் வரும், லெஃப்டில் செகண்ட் ஃபிங்கர் வரும். ஸோ மாற்றி வருது. ஓகே, அப்புறம் இங்கே இந்த 2 இடம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் அங்கே வந்து இப்படி கிராஸாக வச்சிடாதீங்க. 2 இடத்துல மட்டும் இப்படி கிராஸ் வைக்காதீங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வாசிக்கலாமா? ட்ரை பண்ணலாம். நான் வாசிக்கும் போது என்னை பார்த்துட்டே இருக்காம என் கூட சேர்ந்து என்னோட டைம் கூட நீங்களும் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக வந்தேன். ஓகே, ஸோ வீடியோ சும்மா பார்க்குறத விட என் கூடயே சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. எப்போ என்னோட வீடியோ எடுத்து பார்க்கணுன்னாலும் கீபோர்ட் கூட உட்காந்துட்டே பாருங்கள். அப்போ தான் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து டெய்லி உங்களுக்கான எக்ஸசைஸ், ஃபுல் கீபோர்டு எக்ஸசைஸ். இப்போ நார்மலாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வாசிக்கிறோம் அப்படின்னா 1 2 விட 1 3 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்கேலோட ப்ராக்டிஸே பண்ணுறோம். நிறைய பேர் பாருங்க ஃபாஸ்ட்டாக வாசிக்கும் போது தம்புக்கு அப்புறம் பிளாக்கு 3rd ஃபிங்கர் வைப்பாங்க செகண்டை விட. ஏன்னா இந்த பிளாக்குக்கு தம்புக்கு அப்புறம் செகண்டை விட 3rd இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அந்தந்த சாங்கோட பேட்டர்னை பொறுத்து. ஸோ இந்த பேட்டர்ன் டெய்லி வாட்சி பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ரைட் ஹேண்ட் மட்டும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டே வந்து லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் ஃபுல் கீபோர்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 2 கையும் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய கோர்சஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. லெவல் 1 லெவல் 2னு 2 கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. www.maraacademy.com. ஆன்லைன் லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.